எல்லாருக்கும் வணக்கம். என் அகந்தை அழிந்ததடி உன் காலடியில் கதையோட முதலாவது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இலங்கையின் தலைநகரம் கொழும்பில் அமைந்துள்ள விசாலமான திருமண மண்டபம் அது. காலை 7:30 முகூர்த்தம் என்றபடியால் அந்த இடமே பரபரப்பாக இருந்தது. ஐயரின் முன் அமர்ந்திருந்த அந்த கம்பீரமான ஆண்மகன் ஐயர் கூறிய மந்திரங்களை ஏதோ கடமைக்காக உச்சரித்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் கோபம் தீயா எரிந்து கொண்டிருந்தது. யாரும்மா, அங்கே போய் பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ என ஐயர் கூறவும் மீனாட்சி மணமகள் அறையை நோக்கி விரைந்தார். மீனாட்சி தர்மதுரை தம்பதியினரின் இரண்டாவது புதல்விதான். நம் கதையின் நாயகி கயல்விழி தன் மூத்த மகளான காயத்ரிக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளைதான் மணவரையில் அமர்ந்திருப்பது. என்னன்னா, நல்லா படிக்கிற பொண்ணை ஏன் அவசரப்பட்டு கட்டி வைக்கிற? கயல்விழி 19 வயது தான் நடக்கிறது. உயர்தர பரீட்சையில் அதே உயர் புள்ளிகளை பெற்று ஜாலில் முதன்மை மாணவியாயிருப்பவள். சங்கீதம் என்றால் உயிர். பள்ளியில் பல மேடை நிகழ்ச்சிகளில் பாடி முதல் பரிசுகளை பெற்றுள்ளாள். இருந்தும் என்ன பயன்? அவளால் முடிந்தவரை போராடிவிட்டாள். துரை அவளின் பேச்சை காதில் போடவில்லை. மூத்த மகள் செய்தது போல் இவளும் செய்து விடுவாள் என அவசரமாய் திருமண ஏற்பாடு நடக்கிறது. ஒன்றை படிக்க வச்சு பட்ட அவமானம் போதாது. ஊரில் உள்ளவங்க எல்லாம் என்னைய காரி குப்பாத குறைதான். அதுதான் ஜாழ்ப்பாணத்தில் கல்யாணத்தை வச்சுக்காம இங்கே கொண்டு வந்து நடத்துகிறேன். ஏதோ மாப்பிள்ளை கையில கட்டிக்க சம்மதிச்சாரு. என் அக்கா மட்டும் இல்லைன்னா நான் தூக்கில் தொங்கி எப்பயோ போய் சேர்ந்திருப்பேன். ஆம், நம் நாயகன் ராவணன் பிறந்தது என்னவோ இலங்கை, ஆனால் வளர்ந்தது இந்தியாவில் தான். ராவணன் என்று கூறியது நாயகனின் பெயர் அல்ல, அவனது குணம். இந்திரதேவ் நம் நாயகனின் பெயர். ராவணனை கெட்டவன் என்று நினைக்காதீர்கள். ராவணன் போன்ற நல்லவனும் இல்லை, அவனை போன்ற கெட்டவனும் இல்லை. போக போக நம்ம கதையின் நாயகன் இந்திரதேவ் பற்றி பார்க்கலாம். தர்மதுரையின் அக்காவின் மகன்தான் இந்திரதேவ். அன்னபூரணி காசியப்பன் தம்பதிகளுக்கு மூத்த மகளாய் உதித்தவள் அம்பிகா. அந்த கால பகுதியில் ஜாலில் மிக மிக செல்வாக்குள்ளவர்கள்தான் காசியப்பன் குடும்பம். ஏன், இன்று வரையில் 3 தம்பிமார்களுக்கு ஒரே மகள் அம்பிகா. இரண்டாவது மகன் தர்மதுரை, மூன்றாவது மகன் பெயர் காசிநாதன், 4வது மகன் குமாரவேல். இந்த மூவருக்கும் தன் அக்கா சொல்வதுதான் வேத வாக்கு. அவரின் அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அவர்கள் வீட்டில் இன்று வரை அப்படித்தான். அவர்கள் பரம்பரையில் முதல் முறை இந்தியா சென்று மருத்துவம் படித்தது அம்பிகாதான். அங்கேயே விஜயராகவன் என்ற மருத்துவரை காதலித்து வீட்டில் உள்ளோர் அனைவரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து அங்கேயே ஒரு வைத்தியசாலையை நிறுவி தங்கிவிட்டனர். அந்த ஒரு வைத்தியசாலை இப்போது 4ஆக பெருகி அதைவிட பல திருமண மண்டபங்கள், ஸ்டார் ஹோட்டல்ஸ் என சென்னையில் அதி உயர் அந்தஸ்தில் உள்ளனர். மாதம் பல கோடி வருமானம் வரும் குடும்பத்தில் தங்கள் பெண்களை கட்டி வைக்க பலர் போட்டி போட்ட வண்ணம் தான் இருக்கின்றார்கள். ஆனால் அம்பிகாவின் முடிவு தம் தம்பிமார்களில் பிள்ளைகளில் ஒருவரைத்தான் தன் வீட்டு மருமகள் ஆக்கி கொள்ள வேண்டும் என்றவும் அவருக்கு மறுப்பு சொல்ல யாருக்கும் தைரியம் இல்லை. அம்பிகா மற்றும் விஜயராகவன் மூத்த மகனாய் பிறந்தவன் தான் இந்திரதேவ். குடும்ப சொத்துக்களுக்கும் தனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதது போல இருப்பவன். படிப்பு அவன் தொழில், இதில் எதையும் அவன் பெற்றோர் கூறியதை கேட்கவில்லை. அவன் விருப்பத்திற்கு படித்து அவனை சொந்தமாய் லோன் போட்டு அதில் ஒரு கம்பெனியை நிறுவி இன்று தனது 29 வயதில் சென்னையில் சிறந்த தொழிலதிபராயிருக்கின்றான். திருமணத்தில் மட்டும் அவன் தாய் கூறியதை எதிர்க்கவில்லை. அவர் விருப்பத்திற்கு சம்மதித்தான். ஆனால் இங்கு நடந்தவை அவனை சுயமிழக்கச் செய்தது உண்மை. நாடு விட்டு நாடு வந்து அவமானப்பட்டு நிற்கிறேன் என அவன் மாமன் குடும்பத்தில் தீரா வன்மத்துடன் மணமாடையில் அமர்ந்திருக்கின்றான். இவர்களுக்கு இன்னும் ஒரு ஆண்மகனும் ஒரு மகளும் இருக்கின்றனர்.
அவர்களை இலங்கை அழைத்து வரவில்லை. மகள் நித்யாவிற்கு பரீட்சை நடப்பதால் அவளுக்கு துணையாய் தன் இரண்டாவது மகனான ஆதித்யனை விட்டுவிட்டு இங்கு வந்துள்ளனர். தர்மதுரை யாழ்ப்பாணத்தில் சொந்தமாய் 2 நகைக்கடைகள் உள்ளன. அதைவிட பல தென்னந்தோப்பு, ஒரு திருமண மண்டபம், அதை தவிர வவுனியா, கிளிநொச்சி, திருகோணமலை என பல இடங்களில் அவரின் பல வர்த்தக மையங்கள் இயங்கி வருகிறது. காசியப்பன் தன் அக்காவின் கணவரின் தங்கையான ரஞ்சனி என்பவரை மணந்து சென்னையில் தன் அக்காவின் சில ஹோட்டல்களை நிர்வாகம் செய்கிறார். கடைசி மகனான குமாரவேல் அம்பிகாவின் செல்லப்பிள்ளையாய் இருந்தவன்தான். தான் திருமணம் முடித்து செல்லும்போது தன்னுடன் அவனையும் அழைத்து சென்றிருந்தார். ஆனால் அங்கு நடந்த சில கசப்பான சம்பவங்களால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாய் அவனுடன் குடும்பத்தில் உள்ள யாரும் பேச்சுவார்த்தை என்பது இல்லை. அதுவும் அம்பிகாவின் ஆர்டர் தான். இவர்களின் பிள்ளைகள் பற்றிய விவரங்களை கதையின் நடையில் பார்க்கலாம். இப்போ இங்கே நடக்கப் போகும் ஆர்ப்பாட்டங்களை பார்க்கலாம். அண்ணி, போய் கையில கூட்டி கொண்டு வாங்கோ. ஒரு சில எபி இலங்கை பேச்சு வழக்கில் தான் வரும், சமாளித்து கொள்ளுங்கப்பா. சரி என்பது போல் தலையை மட்டும் ஆட்டிய மீனாட்சி மணமகள் எனும் பெயர் பதித்திருந்த அரைக்கதவை தட்டினார். கதவு உள்பக்கமாக தாளிடாததால் கதவு திறப்பட்டு உள்ளே சென்றிருந்தார். அறை முழுவதும் அலசி ஆராய்ந்து விட்டார். எங்கும் கயல்வழி இல்லை. இப்போ கணவரிடம் எவ்வாறு சொல்வது? கயல் இப்படி செய்யும் ஆளே இல்லையே. தன் சகோதரி நடந்த விதத்தில் அவள்தான் அதிக கோபம் கொண்டது. இப்போது இதை சொன்னால் என வெளி பிதுங்கி நின்றவளே. மீனாட்சி என கடுமையான குரல் ஒன்று கேட்டது. தன் முதல் மகள் தந்த காயத்தின் அடையாளம் கூட இன்னும் மாறாமல் இருக்கையில் இளையவளும் இப்படி செய்வாள் என கனவா கண்டனர். மீனாட்சி தன் மகளை காணாது தவித்து போய் சிலையாட்டம் நிற்க மீனாட்சியை அழைத்தார் தர்மதுரை. கலங்கி போய் நின்றவர் தன் கணவனை பார்த்து வாய்ப்பொத்தி அழுதார். என்னங்க, கயலும் நம்மளை ஏமாத்திட்டாளுங்க, நம்ம பொண்ணை காணலங்க என தன் மார்பிலேயே அடித்து அழத் துவங்கினார் மீனாட்சி. என்னடி சொல்ற, நல்லா பாத்தியா? ஆமாங்க, இந்த அறை முழுக்க தேடிட்டேன், அவளை எங்கேயும் காணோமுங்க என பேசிக்கொண்டிருக்கையில் அங்கு வந்தார் அம்பிகா. அம்பிகாவை தொடர்ந்து விஜயராகவன், காசிநாதன், அவர் மனைவி ரஞ்சனி, பெரிய தலைகளான அன்னபூரணி மற்றும் காசியப்பன் என அனைவரும் மணமகள் அறைக்கு வந்துவிட்டனர். என்னடி அம்மா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? பொண்ணு அழைச்சி கொண்டு வராம இங்கே என்ன வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அன்னபூரணி கொஞ்சமும் கலவரம் என்பதே இல்லாமல் கேட்டார். பின் விடயம் தெரிந்த பின் எல்லோருக்கும் அதிர்ச்சி. தன் அண்ணனின் கௌரவத்தை காப்பாற்ற போய் இப்போது தன் மகன் அவமானப்பட்டு நிற்கின்றானே என தவித்து போய் நின்றார் அம்பிகா. அண்ணி, பெத்தது 2 பொண்ணுக, அதுங்களை இப்படியா வளர்ப்பீங்க? அம்பிகா ஒரு சின்ன விடயம் கிடைத்தாலும் தன் தம்பி மனைவிகளை வறுத்தெடுப்பவர் இன்று விட்டு விடுவாரா என்ன? வெளியிடத்தில் சம்பந்தம் செய்திருந்தால் இங்கு நடப்பதே வேறு. ஆனால் தன் அண்ணன் குடும்பத்துடன் எவ்வாறு முரண்படுவது? இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என யாருமே எதிர்பார்க்கவில்லைதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்திரனுக்கு விடயம் தெரிந்துவிடும். அவன் ஏற்கனவே தீக்குழம்பை போலல்லவா அமர்ந்திருக்கின்றான். இவர்களின் சலசலப்பையும் பயத்தையும் பதட்டத்தையும் கண்ட இந்திரன் மணமேடையில் இருந்து இறங்கி அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தான். என்னம்மா, இங்கே என்ன பிரச்சனை? தேவ் கோவப்படாம அம்மா என ஆரம்பிக்கும் போதே தன் கையை நீட்டி தடுத்தான். அம்பிகா மட்டுமே அவனை தேவ் என அழைப்பது, வேறு யாரும் அப்படி அழைத்ததும் இல்லை. அவன் அந்த பெயரை பயன்படுத்துவதும் இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தி ஓடிப்போய் என்னை அசிங்கப்படுத்தினது போதாதா? திரும்ப திரும்ப அசிங்கப்பட நான் என்ன முட்டாளா? இந்திரதேவ், நினைவிருக்கட்டும் என புயலை போல் கத்தியவன் விறுவிறுவென போய் ஒரு அரைக்கதவை தன்னிடம் இருந்த சாவியை பயன்படுத்தி திறந்து கயல்வழியை அவளின் தலைமுடியை பற்றி இழுத்து வந்து அனைவரின் காலடியிலும் வீசினாள். நீங்கள் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ, இன்னும் 10 நிமிஷத்தில் இவன் மணமடைக்கு வரணும். தன் வேஷ்டியை மடுத்தி கட்டியபடி அவனின் அந்த அடர்ந்த மீசையை முறுக்கி விட்டபடி மணமடையில் சென்று அமர்ந்தார். எல்லோரும் தங்கள் வாய்க்கு வந்ததை கயல்வழியை பார்த்து பேசியபடி இருக்க
ஒருபடி மேலே போய் மீனாட்சி அடித்தே விட்டார். அம்மா, நான் படிக்கணும்மா. என் வயசுக்கு இப்போ இந்த கல்யாணம் தேவையா? எனக்கு அசிங்கமாக இருக்குமா, ப்ளீஸ். இன்னொரு வார்த்தை பேசினேன் அடிச்சே கொண்டுருவேன். உனக்கு இப்போ 19 வயசு நெருங்குது. எனக்கு உன் வயசில் உன் அக்கா பிறந்துட்டா. நீ படிக்கணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை சம்மதிச்சா படிச்சுக்கோ என அங்கிருந்த ஆண்கள் அனைவரையும் வெளியே அனுப்பியவர் கடகடவென முகூர்த்த புடவையை மாற்ற அங்கிருந்த ரஞ்சனி கையில் கிடைத்த நகைகளை போட்டு விட்டபடி இருக்க கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அம்பிகா தான் வந்தது. இன்னும் என்ன செய்றீங்க? சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க என்றவர் கயல்விழியை தலைமுதல் கால் வரை பார்த்தார். எந்த ஒப்பனையும் இல்லை. பட்டுச்சேலை நகைகள் மட்டுமே அணிந்திருந்தாள். அந்த சேலை கூட அவ்வளவு நன்றாக கட்டப்படவில்லை. அவள் எடைக்கும் உயரத்திற்கும் சேலை கட்டுவது சிரமம்தான். இந்திரனுடன் ஒப்பிடுகையில் அவன் நெஞ்சடி வரைதான் அவள் உயரம் இருக்கும். அவளின் அழகே எடை வரை இருக்கும் அவளின் சுருள் கேசம்தான். பெயருக்கு ஏற்றால் போல் விழிகளும் அதன் மேல் அடர்ந்த கருமையான வில்லை போன்ற புருவங்களும் ஆரஞ்சு சுளைகளை போன்ற உதடுகளும் என அழகிதான். அவளை பொறுத்த மட்டில் ஒருவரின் உள்ளம் அழகாக இருந்தால் சரி, வெளித்தோற்றம் முக்கியமில்லை என நினைப்பவள். பெண்களுக்கான உரிமைகளை பற்றி எப்போதுமே வாதாடுபவள். இன்று அவளின் வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விடத்தான் முடிகின்றது. இரவு முழுவதும் அழுதழுது வீங்கிய கண்களுடன் அதைவிட அவனின் கைவிரல்கள் அவளின் கன்னத்தில் ஆழமாய் பதிந்திருந்தது. இரவு நடந்த சம்பவத்தின் அடையாளமாய் அதை நினைத்தவளுக்கு இப்போது இன்னும் பயம் அதிகமானது. இரவு 1 மணி. எல்லோருமே தூங்கியிருந்தார்கள். கயல்விழிக்கு இந்த திருமணத்தில் துளியளவும் விருப்பமில்லை. எப்படியாவது இங்கிருந்து தப்பித்தால் சரி என மெதுவாக கதவை திறந்து வெளியில் சென்றவள் யாரும் தன்னை கவனிக்கிறார்களா என அங்கும் இங்கும் பார்த்தபடி மண்டபத்தை விட்டு வெளியே வந்தவள் வாயிலை நோக்கி சென்றாள். யாரிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாதோ கடைசியில் சிக்கியது இந்திரனிடம்தான். அவன் வேலை விடயமாய் யாருடனோ பேசிக்கொண்டு கீழே நின்றிருந்தான். ஹே நில்லு, எங்க போற? இந்திரன் தான் பேசிக்கொண்டிருந்த அழைப்பை துண்டித்துவிட்டு கயல்விழியை நோக்கி வந்தான். அவள் ஏதாவது கூறியிருந்தால் கூட அவன் நம்பியிருப்பான். அவளோ தன் மான்விழிகளை உருட்டியபடி தன் கைகளை பிசைந்தபடி நின்றிருந்தாள். உன்னைத்தான் கேட்கிறேன், எங்க போற? அவன் நெருங்க நெருங்க அவளுக்கு பயம் மட்டுமே அதிகரித்தது. இவனிடமிருந்து தப்பித்து வெளியே ஓடிடலாம் என ஓட பார்த்தவளை எட்டி ஒரு அடியில் அவள் கைப்பிடித்து தன் பக்கம் திருப்பியவன் பலார் என ஒரு அடி. மின்னல் வெட்டியது போல் தான் இருந்தது. அந்த இடத்திலேயே மயங்கிவிட்டாள். கண் விழித்தவள் இருந்த இருட்டறையில்தான். பின் நடந்தவையைத்தான் இப்போது பார்த்தோமே. மணவரையில் அந்த அக்கினிக்கு நிகரான வெப்பத்தை உணர்ந்து கொண்டிருந்தான் இந்திரன். தன் அருகில் ஒருத்தி அமர்ந்திருப்பதை கூட அவன் பார்க்கவில்லை. ஐயர் மந்திரங்களை ஓத சுற்றி நிற்பவர்கள் ஒவ்வொருவர் மனதில் ஒவ்வொரு சிந்தனையுடன் தட்டில் இருந்த திருமாங்கல்யத்தை ஐயர் நீட்ட தன் அருகில் இருப்பவளை ஒரு கல்லை போல் பாவனை செய்து அந்த மாங்கல்யத்தை சூட்டினான் மங்கைக்கு. தாலி தன் மார்பில் உரசும் போதுதான் அவள் சுயநினைவு பெற்றாள். அருகில் இருந்தவனை ஒரு முறை கூட நிமிர்ந்து பார்க்கவில்லை. ஏதோ கடமைக்காக அங்கே அந்த சடங்குகளை செய்தவன் பின் தாங்கள் உடனே இந்தியா செல்ல வேண்டும் என இரவே டிக்கெட்டை போட்டிருந்தான். அவன் இருக்கும் மனநிலையில் யாரும் அவனுடன் பேச முன்வரவில்லை. கயல் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். அவள் எதையும் யோசிக்கும் மனநிலையில் இப்போது இல்லை. இந்திரன் அவன் அறைக்குள் புகுந்து கொண்டான். இத்தனைக்கும் அங்கிருந்த யாருமே அவளுடன் பேசவில்லை, அவள் தாய் உட்பட. விமான நிலையம் செல்வதற்கான நேரம் நெருங்கியது. தன் தாத்தா, பாட்டி, தாய், தந்தை, காசிநாதன், ரஞ்சனி என எல்லோரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டவனிடம் என்னவென்று கேட்பது, நான் என்ன செய்வது என்று திரும்பி அவளை பார்த்தவன், என்ன உனக்கு தனியாக சொல்லணுமா, இல்லை எவன் கூடயாவது ஓடலாம்னு நிற்கிறியா என கூறியவன் விறுவிறுவென நடந்தான். அவள் கடவுச்சீட்டை ஏற்கனவே தர்மதுரை இந்திரனிடம் ஒப்படைத்திருந்தார். அவளுக்கும் சேர்த்துத்தான் அவன் டிக்கெட்டை போட்டிருந்தான். தன் தாய் தந்தையை பார்த்தாள். தந்தை அவளை பார்க்காமல் தன் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார்.
தாய் கண்களாலேயே போய் வா என்பதைப் போல் ஜாடை காட்டினார். மாலை 6 மணிக்கு விமானம் புறப்பட்டது. 7:30 மணிக்கெல்லாம் சென்னை விமான நிலையத்தில் தலையிறங்கியது விமானம். அங்கிருந்து வீடு வந்தவர்களை ஆர்த்தி எடுத்து உள்ளே வரவழைத்தார் அம்பிகா. வீடா அது? மாளிகை என்றுதான் கூற வேண்டும். வரவேற்பறையை பார்க்கும் போதே தெரிந்தது. பளபளவென மின்னும் வெளிநாட்டு மின் விளக்குகளும் சுவற்றில் இருக்கும் விலை உயர்ந்த ஓவியங்களுமே அதற்கான அடையாளமாய் இருந்தது. ரஞ்சனியோ இந்திரனின் மனநிலை தெரியாது. கயல், மேலே இந்திரனோட அறை இருக்கு, நீ அங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வாம்மா என்று கூற அவளும் சரி என்பதைப் போல் தலையை ஆட்டிவிட்டு செல்ல முயல்கையில், ஒரு நிமிஷம், என் அறையில் உனக்கு இடம் இல்லை, வேலைக்காரங்களோட போய் தங்கிக்க. என்ன பொறுத்த மட்டும் என் கூட மனைவியை வாழ உனக்கு தகுதி இல்லை. என்னை அசிங்கப்படுத்திட்டு எவன் கூட ஓட பார்த்தனி தானே நீ இப்போ பத்தினி ஆட்டம் வேஷம் போடுற என கூறியவனை கேள்வியுடன் பார்த்தனர் அனைவரும். என்னப்பா சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம்? அங்கு நடந்தது எதுவும் தெரியாமல் அம்பிகா தன் மகனை அதிர்ச்சியில் பார்க்க, ஆமாம், உங்கள் அண்ணன் பொண்ணுங்க எல்லாம் ஒரே மாதிரி தான். இது அங்கேயே சொல்லியிருந்தா இந்த கல்யாணத்தை தடுத்திருக்கலாமே. நீ ஏன் இவ கழுத்தில் தாலி கட்டின என தன் ஆதங்கங்களை கொட்டினார் அம்பிகா. அக்கா ஓடிப்போன அவமானமே மாறாதப்போ இவளும் போனால் அங்கே அசிங்கப்படுறது நான் தான். அதனால தான் தாலி கட்டி இங்கே கூட்டிட்டு வந்தேன். 1 வருஷம் நான் பட்ட அவமானத்துக்கு இவ இங்கேயே வேலைக்காரியாக இருக்கட்டும். பொண்ணை பிடிக்கலன்னு அவள் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அது வரைக்கும் என் ரூம் பக்கமோ என் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ இவ தலையிடாமல் பார்த்துக்கோங்க என கூறியவன் அங்கிருந்து சென்று விட்டான். பாவம் கயல்விழி தான் தவித்து போய் நின்றிருந்தாள். தன் அக்கா செய்த பாவத்திற்கு தனக்கு தண்டனை என வருந்தினாலும் 1 வருடத்திற்கு பிறகு தான் தன் விருப்பத்திற்கு படிக்கலாம் என நினைத்தவள் தனக்கென காட்டிய அறையினுள் நுழைந்து கொண்டாள். இந்திரன் தான் பேசிய வார்த்தைகளை நினைத்து நிச்சயம் ஒரு நாள் வருந்துவான். ஆனால் அந்த நேரம் கயல்விழி அவன் அருகில் இருப்பாளா? கதை படித்தவங்க மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸையும் கூறிட்டு போங்க. இது என்னோட புது கதை உன்னில் தொலைந்தேனடி கதையோட பகுதி 2 இந்த கதையின் முடிவில் பதிவிடுவேன். நன்றி.